வருகிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எனவே அவருடைய சார்பிலே இன்று அவரை வாழ்த்தி முதலில் அவருக்கு ஒரு வாழ்த்தை தெரிவித்து அவருடைய சார்பிலே இன்று எங்களுடைய ஆய்வுரையை ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற எங்களுடைய ஓய்வுநிலை அரசாங்க அதிபர் ஓய்வுநிலை உதவி அரசாங்க அதிபர் பச்சிலைப்பள்ளி திரு புத்திசியாமணி ஐயா அவர்கள், இங்கே பெருந்திரளாக வந்து கூடியிருக்கின்ற கலைஞர்கள், பெரியோர்கள், எங்களுடைய அலுவலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள், எங்களுடைய கலாச்சார உத்தியோகத்தர், கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் உட்பட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த கலாச்சார பெருவிழாவிலே நாங்கள் மிக மகிழ்வோடு கூடியிருக்கிறோம். எங்களுடைய பிரதேசத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது, இந்த விழாவுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. என்னவென்றால், இன்று நாடு இருக்கின்ற பொருளாதார நிலை எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். இந்த பிரதேச செயலகங்களிலே பொதுவாக வெவ்வேறு நிகழ்வுகள் நடைபெறுவது வழக்கம். விளையாட்டு, அதாவது பிரதேச விளையாட்டு விழா நடக்கும், பிரதேச கலாச்சார விழா நடக்கும். இவையெல்லாம் வளமையாக நடக்கின்ற நிகழ்வுகள். ஆனால் இன்று இருக்கின்ற சூழலிலே இவை இன்று சற்று எல்லா இடங்களிலும் அடக்கி வாசிக்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் அதிலும் ஒரு சாதனை செய்தோம். வட மாகாணத்திலே 2 பிரதேச செயலகங்கள்லாம் 3 பிரதேச செயலகங்கள்லாம் வட மாகாணத்தில், மாவட்டத்தை கதைக்கவில்லை நான், வட மாகாணத்திலே 3 பிரதேச செயலகங்கள்லாம் பிரதேச விளையாட்டு விழாக்களை வைத்தன. அதிலே ஒன்று நாங்கள். அதே போல இந்த வட மாகாணத்திலே இந்த ஆண்டுக்குரிய கலாச்சார விழாவை பெரிதாக ஒரு பிரதேச செயலகங்களும் இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்று அறிகிறேன். ஒரு சில பிரதேச செயலகங்கள் தொடங்கி இருக்கலாம். ஆனால் ஒரு முழுமையான விழாவாக இந்த வடமாகாணத்திலேயே பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகம் தான் எடுத்திருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் எங்களுடைய பண்பாளர்கள், திரைக்களத்தினுடைய பணிப்பாளர் அவர்களும் அதிலே அவர்கள் சிரித்து ஆமோதிக்கிறார். எனவே அதில் உண்மை இருப்பதாக நான் அறிகிறேன். உண்மையிலே ஒரு பிரதேசத்தினுடைய அடையாளத்தை பேணுவதிலே இந்த கலாச்சார விழாவுக்கு ஒரு முக்கியம் இருக்கிறது. ஒரு பிரதேசத்தினுடைய கலாச்சார அடையாளங்கள் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் தனித்துவமானவை. இங்கே மிகப்பெரிய கலைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பாரம்பரிய கலைஞர்கள் இருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய ஒரு நவீன இலக்கிய முன்னோடி கருணாகரனும் இருக்கிறார். எனவே இந்த பிரதேசத்திலே ஒரு கலை அடையாளம் என்பது தனித்துவமாக இருக்கிறது. அந்த கலை அடையாளத்தை இன்று ஒருங்கிணைக்கின்ற மையமாக பிரதேச செயலாளர் தான் இருக்கிறது. இங்கே பிரதேச சபை செயலாளர் இருக்கிறார், அவரும் குறைந்தவர் அல்ல. ஆனால் இந்த பிரதேச செயலகம்தான் அந்த எல்லா விடயங்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு அரச அமைப்பாக, கட்டமைப்பாக இருக்கிறது. எனவே இந்த பிரதேசத்தினுடைய கலாச்சார விழாவானது சிறப்பாக அமைய வேண்டும், அது இந்த பிரதேசத்தினுடைய ஒரு தலைமை விழாவாக அமைய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விழாவை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். என்றாலும் எல்லாருக்கும் சொல்வது போல, கம்பனாக இருந்தாலும் சடையப்ப வள்ளல் உதவாவிட்டால் அந்த விழா நடக்காது. காசு வேணும் இன்றைக்கு என்னதான் இருந்தால் பண்பாட்டு அலுவலர் திணைக்களமும் ஒரு பங்கை தந்தது தான். ஆனால் அது இந்த விழாவை எடுப்பதற்கு பூரணமாக உதவாது. எனவே எங்களுடைய பல அன்பர்கள், இந்த பிரதேசத்தினுடைய அன்பர்கள், நான் இங்கே கதைக்கும் பொழுது பக்கத்திலே புத்திசாமியாக இருந்தால் சின்ன டிவிஷன் தானே, பெருசாக காசு தராங்க, அப்படி இல்லை, தந்தார்கள். எங்களுடைய இந்த விழா சிறப்பிப்பதற்கு கணிசமான நிதியை தந்தார்கள். எனவே அவர்களுடைய அந்த ஒத்துழைப்போடு தான் இந்த விழா சிறந்திருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல எங்களுடைய இந்த விழாவினுடைய அம்சங்களாக நாங்கள் சிலவற்றை வரையறுத்தோம். இயல், இசை, நாடகம் இந்த விழாவிலே இருக்க வேண்டும் என்று நாங்கள் யோசித்தோம். அதில் இயல் விஷயங்களாக இங்கே கவிதை, பேச்சு போன்றவை இடம்பெற இருக்கிறது. இசை, இங்கே ஏற்கனவே ஒரு வரவேற்பு நடனத்தை நாங்கள் பார்த்தோம், இசை நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதே போல் நாடகம், நாட்டியத்துக்களே எங்களுடைய பாரம்பரிய கலை நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. இதே போல் எங்களுடைய நூல், பசுந்தளிர் நூலை நாங்கள் வெளியிட இருக்கிறோம். இங்கே எங்களுடைய பிரதேசத்தினுடைய மூத்த 3 கலைஞர்களை கௌரவிக்க இருக்கிறோம். எங்களுடைய புண்ணியன் கனகராசா அவர்கள் மற்றும் எங்களுடைய பாவிலிப்பிள்ளை ஜோர்ஜ் அவர்கள், சாத்தன் சிவநாதன் ஆகிய 3 மூத்த கலைஞர்களை நாங்கள் இங்கே கௌரவிக்க இருக்கிறோம். அதே போல எங்களுடைய பிரதேசத்தினுடைய ஒரு இளைய கலைஞராக சிந்துஜன் ஜிலானி அவர்களை இங்கே நாங்கள் இன்று கௌரவிக்க இருக்கிறோம். எனவே இந்த நிகழ்விலே இப்படி கௌரவிப்பு, கலைஞர்களை கௌரவித்தல், எங்களுடைய இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழுடைய நிகழ்வுகளை நடத்துதல், அதே போல கலாச்சார போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றியீட்டியவர்களுக்கான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். எனவே இந்த நிகழ்வு, எங்களுடைய இந்த பிரதேசம் தனித்துவமான கலைஞர்களை கொண்ட பிரதேசம், மிக சிறந்த கலைஞர்களை, பல மூத்த கலைஞர்களை
தனித்துவமான கலை வடிவங்களை கொண்ட பிரதேசமாக நான் இந்த பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தை பார்க்கிறேன். எனவே எங்களுடைய இந்த பிரதேசத்தினுடைய அடையாளமாக இந்த பண்பாட்டு விழா இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் எல்லோருக்கும் மதிய போசனமும் இருக்கிறது. எனவே நீங்கள் ஆற அமர இருந்து வயிற்றுக்கும் செவிக்கு உணவு பெற்று வயிற்றுக்கும் உணவு பெற்று செல்லலாம் என்ற ஒரு செய்தியை கூறிக்கொண்டு, இங்கே எங்களுடைய அருட்தந்தை அவர்கள் ஒரு செய்தி சொன்னார். இந்த நிகழ்வுகள், அதாவது ஆலயங்களில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் ஒரு வரலாற்றை சொல்லுகிற நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று, அது உண்மை. ஏனென்றால் எங்களுடைய ஒரு காத்தவிராயன் கூத்தாக இருந்தாலும் என்ன, ஒரு நாட்டு கூத்தாக இருந்தாலும் என்ன, அதற்கூடாக ஒரு வரலாறு சொல்லப்படும். நான் இங்கே ஒரு வரலாறு சொல்ல போகிறேன். அது என்ன வரலாறு என்றால், இந்த பளை பிரதேசத்துக்கும் எனக்கும் இருக்கின்ற ஒரு தொடர்பு வரலாறு நான் இங்கே சொல்ல வேண்டும். என்றால் நான் இந்த பிரதேசத்திலே என்னை ஆதரித்து வளர்த்த ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசம் இருக்கிறது. எனவே அந்த பிரதேசத்தினுடைய என்னுடனான வரலாற்றை ஒரு கவிதையாக சொல்லி உங்களோடு உணவிருந்து விடைபெற விரும்புகிறேன் என்று சொல்லி, கைமாறு என்பதுதான் இந்த கவிதையினுடைய தலைப்பு. இது உங்களுக்கு இந்த வரலாறு கனவேருக்கு தெரியாது. என்றால் கனவேர் 2000 கிட்ஸ் தான் இங்கே இருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாம் 80 கிட்ஸ் 90 கிட்ஸ். இங்கே 2000 கிட்ஸுக்கு சில வரலாறு தெரியாது. இங்கே கருணாநிதி போன்றவர்களுக்கு தெரியும் இங்கே நடந்த வரலாறு. எனவே அதை நான் சொல்ல விரும்புகிறேன். கைமாறு. சூரிய கதிர் பரவி சுட, அது முதல் தெரியுமா? சூரிய கதிர் பரவி சுடன்னா, சூரிய கதிர் என்று ஒரு நடவடிக்கை நடந்தது. சூரிய கதிர் பரவி சுட பலிகாமம் பேர்ந்தது அக்டோபர் 30, 95. அப்போ அக்டோபர் 30, 95 சூரிய கதிர் பரவி சுட பலிகாமம் பெயர்ந்தது அக்டோபர் 30, 95. ஓரிரவில் வந்த உத்தரவில் கைகளிலே அகப்பட்டவை கொண்டு அன்பு உள்ளங்களை அழைத்து மிக கவனமாய் காத்த வீடு வாசல் மாடு கன்று தோட்டம் துறவு தொழில் விட்டு எங்குதான் போவதென புரியாது போனோம். அந்த நேரத்திலே கொடுத்தான் நாங்கள் வந்தோம். என்ன நடந்தது? சூரிய கதிர் பரவி சுட பலிகாமம் பேர்ந்தது அக்டோபர் 30, 95. ஓரிரவில் வந்த உத்தரவில் கைகளிலே அகப்பட்டவை கொண்டு அன்புலங்களை அழைத்து மிக கவனமாய் காத்த வீடு வாசல் மாடு கன்று தோட்டம் துறவு தொழில் விட்டு எங்குதான் போவதென புரியாது போனோம். சனக்கடலில் நீந்தினோம், தென்மராட்சி நிலவு தொட்டோம். நமக்கன்று அடைக்கலம் கொடுத்த மடி பழை, நமக்கு அன்று அடைக்கலம் கொடுத்த மடி பழை. நமது உறவுகளின் தொடர்பாலே எம்கண் துடைத்து வரவேற்று இருக்க இடம் தந்து இளைப்பாற நிழல் தந்து பிரிந்து வந்த துன்பம் மறந்து நாம் பிழைக்க வைத்து, என்ன செய்தது? இருக்க இடம் தந்து இளைப்பாற நிழல் தந்து பிரிந்து வந்த துன்பம் மறந்து நாம் பிழைக்க வைத்து அணைத்தது இந்த நிலம். 6 மாதம் இங்கே இருந்தோம். 6 மாதம் எமை காத்து இடக்கமாய் உதவிற்று. எம் நன்மை தீமைகளில் கூட இருந்தது. கும்மிருட்டு, பொருட்களுக்கு நாளுமே தட்டுப்பாடு, பெரும் யுத்த தாக்கம், இவற்றுள்ளும் தம்மவர் போல் நாமும் என்று சிலித்தது. இன்றும் எம் நினைவுகளில் பசுமையாயிருக்கிறது பழையின் அரவணைப்பு. இன்றும் எம் நினைவுகளில் பசுமையாயிருக்கிறது பழையின் அரவணைப்பு. பசிதாகம் போக்கி பகல் இரவாய் உறவாடி பொழுதுபோக்காக அங்காங்கு போய் சுற்றி அளவளாவிய நட்புகளுக்கு அகம் நன்றி சொல்கிறது. இளையவர்கள் நாம போ இன்றைக்கே இப்படி என்றால் இளையவர்கள் 95ஆம் ஆண்டா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 30 வருஷம். இளையவர்கள் நாம போ இடம்பெயர்ந்து பலர் சேர்ந்து, இங்கே திரவியாண்டை நிற்கிற இடம்பெயர்ந்த பலர் சேர்ந்து விளையாட்டு பாட்டு கூத்து இட்டு அரத்தியம்மன் ரெட்டைக்கேணி எக்கச்சி கிருஷ்ணன் கோவில் சென்று இருந்த சைக்கிள், அப்போ சைக்கிள்லாம் எல்லாருக்கும் பான், இருந்த சைக்கிள் ஏறி தாளையடி கடலுக்கு போய் குளிக்கிறான். இருந்த சைக்கிள் ஏறி தாளையடி கடல் குளித்து கோவில் திருவிழாவில் கூடி மிக மகிழ்ந்து போருள்ளும் அன்று புத்துயிர்த்தும் வாழ்ந்திருந்தோம். வேர் மெல்ல விட்டு விருட்சங்கள் நாம் உயிர்த்தோம். பழைச்சந்தை நகரில் பயன் கொண்டோம். இந்த பழைச்சந்தை டவுன் அப்போ இருந்தது. பழைச்சந்தை நகரில் பயன் கொண்டோம். தோட்டங்கள் விளைந்தன செழித்து, இங்கே எல்லாம் தோட்டம், தம்பாவம் எல்லாம் ஒரே தோட்டம் தான். தோட்டங்கள் விளைந்தன செழித்து வேண்டியதை வேண்டி மீழ்வோம். தேங்காய் கிடுகிற்கு குறைவில்லை. பழைய என்ன தேங்காய் கிடுகிற்கு குறைவில்லை, தேவை தீர்த்தோம். வீட்டில் விளைந்தவற்றை கொண்டு சென்று சந்தையிலே வீட்டுக்கு தேவைகளை பண்டமாற்றாய் வேண்டிடுவோம். இங்கே ஒரு ட்ரெடிஷன், வீட்டில் விளைந்தவற்றை கொண்டே சந்தையில் கொடுத்துட்டு நாங்கள் அங்கே இருந்து மீனை வேண்டி கொண்டு வருவோம். ரைட்டோ? பிரயாசை மிக்க உழைக்க பின் நிற்காது, இதுதான் இந்த மண்ணினுடைய தனித்துவம். பிரயாசை மிக்க
உழைக்க பின் நிற்காத அயலோரின் முயற்சிகளை அன்று கண்டு நாம் வியந்தோம். வைத்தியசாலை ஒன்று வசதியோடு இருந்ததன்று. தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும் வைத்தியசாலை பல ஹாஸ்பிட்டல் அன்று தென்மராட்சி முழு மக்களும் இங்கே இருந்தபோது சாவச்சேரி ஆஸ்பத்திரி அடுத்தது பல ஹாஸ்பிட்டலாம் பெருசாக இருக்கும். வைத்தியசாலை ஒன்று வசதியோடு இருந்ததன்று. வைத்தியர் அம்பிகவாகர், அந்த நேரத்திலே வைத்தியர் அம்பிகவாகர் என்ற ஒரு டாக்டர் இருந்தார். அவர் இங்கே இருந்த எல்லாருக்கும் தெய்வம். அந்த நேரத்தில் வைத்தியர் அம்பிகவாகருடன் பலர் இணைந்து செய்த சேவையினால் சிரமமின்றி நோய் தணித்தோம். ஏஜிஏ அலுவலகம், அப்போ டிஎஸ் ஆஃபீஸ் இல்லை, ஏஜிஏ அலுவலகம், கல்லூரி, கூட்டுறவு சங்கம், கிராம சேவை அலுவலகம், அப்போ எங்களோட கண்ணப்பமுடி விதானியர் எனக்கு இருந்த விதானியர் இயங்கின சிறப்பாய் எங்கள் குறை களைந்தோம். இயலாத என் மாமன் நோய்வாய்ப்பட, என்னுடைய மாமா நோய்வாய்ப்பட, இயலாத என் மாமன் நோய்வாய்ப்பட அவரை தயங்காது வைத்தியசாலையிலே பல நாட்கள் வைத்து அவர் இயற்கை எய்த முழு ஊரும் செய்த உதவிகளை எண்ணி என்றும் புலகிப்போம். அந்த நேரம் தான் நாங்கள் கேட்குதான் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்தது. தெரியுமா? கேள்விப்பட்டீங்க? 96ஆம் ஆண்டு கிரிக்கெட் வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்தது. யார் வந்தது? இலங்கை தான் வந்தது. இலங்கை தான் ஆஸ்திரேலியாவோட ஃபைனலில் வந்தது அந்த கதை. அப்போ கிரிக்கெட் உலகக்குன்னு அறிவிப்போர் வேற மண்ணெண்ணெய் ஊட்டி, என்ன இப்போ கரண்ட் இல்லை, ஜெனரேட்டர் மண்ணெண்ணெய் ஊற்றி ஜெனரேட்டர் இயக்கி பார்த்தோம், மகிழ்ந்தோம். இலங்கை போராடி வெல்ல ஆர்த்தோம். ஏதோ அந்த நேரம் இலங்கை வெள்ளைக்கு ஆர்த்தோம். ஆனால் அவங்க யார் சந்தோஷப்பட்டாங்கன்னா ஆளுநர் இந்த ஆமிகாரம் தான் சந்தோஷப்பட்டாங்க. இந்த இலங்கை வந்தோட செல் அடித்தாங்க சந்தோஷத்தை. அவங்க அடித்தது செல் ரைட்டோ. அப்போ பார்த்தோம், மகிழ்ந்தோம். இலங்கை போராடி வெல்ல ஆர்த்தோம். ஆன இரவினிலே இருந்து வெற்றி வேட்டாய் வந்து வெடித்தன ஆட்லரிகள் மகிழ்ந்திருந்தோர் ஓடி மறைந்தோம். இப்படி வந்து செல் வந்து விட எல்லாரும் ஓடி ஒழிச்சு. இப்படியாய் 6 மாதங்கள் அருள் சுரந்த பனை மண்ணை, இப்படியாய் 6 மாதங்கள் அருள் சுரந்த பனை மண்ணை ஆதரித்த நெஞ்சுகளை அகத்தில் மறவாதிருந்தோம். பின்பு மீளக்கூடிய வந்த போதும் இடைக்கிடையில் அன்புகளை காண வந்து அளவலாவி அவர்கள் நம் வீடு வந்து சென்று உறவை உறுதி செய்தோம். ஓரிரு நன்மை தீமைகளுக்கு ஓடோடி வந்து மீண்டோம். எப்படித்தான் காலம் ஓடிற்று, எப்படித்தான் காலம் ஓடித்து. ஆம், சுமார் 30 வருடங்கள் நகர்ந்து முடிந்து போச்சு. 30 வருஷமாச்சப்பா, நேற்று மாதிரி கிடக்கு. 30 வருடம் நகர்ந்து முடிந்து போச்சு. எத்தனை மாற்றங்கள் ஏறிற்று. யதார்த்தத்தில் எத்தனையோ மாற்றங்கள் எல்லோரிலும் ஆச்சு. எல்லோரிலும் மாற்றங்கள் வந்துட்டு இன்று பழையில் மக்களுக்கு சேவை செய்யும் சந்தர்ப்பம் வாய்ப்பு நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அதுதான். அதான் இந்த கைமாறு. இன்று பழையின் மக்களுக்கு சேவை செய்யும் சந்தர்ப்பம் வாய்த்தது. சரியாக கைமாறு செய்ய நேரம் வந்ததென சீவன் குளிர்ந்து ஆபத்தில் காத்த அன்னைக்கு சில காலம் சேவை செய்து, ஆபத்தில் காத்த அன்னைக்கு சில காலம் சேவை செய்து கடந்த நினைவுகளை இறைமீட்டு ஓரிரு பழைய நட்பை கண்டு உறவு கொண்டு ஏதேனும் நன்மை செய்ய என் இதயம் ஏங்கிடுது என்று கூறி இந்த பழைய மண்ணை நான் இந்த மண்ணிலே வந்திருந்தவனாகவும் அல்லது இந்த பிரதேசனாகவும் மறக்க மாட்டேன், நன்றியோடு இருப்பேன் என்று கூறி இந்த கலாச்சார விழா எங்களுடைய இந்த பழைய பிரதேசத்தினுடைய ஒரு அடையாள விழாவாக வடமாகாணத்தில் இருக்கின்ற ஏனைய பிரதேசங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன்னுதாரண விழாவாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.